ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தமிழில் வச்சுருக்கேன், என்னடா ஆச்சு வீடியோ போடலன்னா? ஸோ எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு 4 days முன்னே வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ஸோ 4 daysல 1 week இருக்கும் பெரிய ஆக்சிடென்ட்டு. ஸோ என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, நான் ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம பைக் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக எப்படி உடஞ்சி போயிருக்கு. ஸோ வீடியோ வந்து சாரி கைஸ், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து நான் இன்ஸ்டாவில் போடுற மாதிரி எடிட் பண்ணுற மாதிரி எடுத்துனேன் அப்போ. பட் ஆனால் இப்போ வந்து பைக் வந்து வெளியே இருக்குது, ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோவை அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்படி இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கையில் நரம்பில் நமக்கும் நம்ம கூட வந்தவங்களுக்கும் ஆக்சிடென்ட்டுங்க, ஓகேங்களா? ஸோ ஆக்சிடென்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே ஊசி போட்டாச்சு. தென் வந்து இங்கேருந்து நம்மளை ஸ்கேன் எடுக்க அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னாங்க. அதாவது கை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க வந்துட்டோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்கேன் எடுத்த வந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்டுங்க, எலும்பு உடஞ்ச மாதிரி தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேக் கேமரா ஆன் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்களேன். மேலே அந்த இடத்துல கை வச்சிருக்கல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ லைட்டாக உடஞ்சிருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி இருக்குல்லைங்க. ஸோ அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஸோ என்னடா கையாக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்டும் வந்து ஸோ நேமில் கூட பார்த்துங்க வல்லரிச்சு லைட்டாக அது உடஞ்ச மாதிரி இருக்குல்ல. சரி, என்ன அப்படின்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான், செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஸ்கேனை எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல வந்து தனியாக இங்கே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் இருக்கோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ தென் வந்து நம்ம ஃபைனலாக எங்கே விழுந்தோம், எப்படி விழுந்தோம் ஃபுல்லாக சொல்கிறோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம விழுந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தாங்க விழுந்தோம். இந்த ரோட்டில் தாங்க. இந்த ரோட்டில் வந்து ஒரு 75 ஸ்பீடில் வந்திருப்போங்க. சாரி, 75ன்றது ஒரு 60 ஸ்பீடில் வந்திருப்போம். சாரி, 60 ஸ்பீடில் பைக் எப்படி தேஞ்சிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். 60 ஸ்பீடில் வந்தோம். 60 ஸ்பீடில் வந்து பைக் வந்து பல்ட்டி அடித்து, ஸோ ஃபுல்லாமே ஸ்பேர் தாங்க. நம்மளோட வைசர் தான், நம்மளோட வைசர்லாம் உடஞ்சி எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ டாக் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அது மேலே ஏற்ற போகிறாங்களோ அப்படின்னு பயந்து அது உள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம பைக்கில் ஏறி பெரிய ஆக்சிடெண்ட்டாக மாறி நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம கூட வந்த ஃப்ரெண்டுக்கும் அது ஃபுல்லாக பிளட்டு தாங்க. ஸோ நம்ம கூட வந்த ஃப்ரெண்டுக்கும் வந்து ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து உதட 2ஆக கட்டாயி அறந்துருச்சு. ஃபேஸ் ஃபுல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளேயே நான் அந்த பைக் எடுத்துகிட்டு எங்கடா போகிறேன், எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஸ்டோர் ரூம் தாங்க போகிறோம். ஸோ ஸ்டோர் ரூம் போயிட்டு அங்கே எப்படி பைக் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸிங்கும் பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? பைக் ஆனால் ரன்னிங் கண்டிஷனில் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுல்லாமே போயிடுச்சுங்க. அந்த ஹார்ன் அடிக்கிற இடத்துல லைட் சுவிட்ச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த சுவிட்ச் போர்டு, அந்த டிஸ்க் ஆயில் அது எல்லாமே உடஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம பைக் வந்து சைடாக விழலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் ரைட் சைடு அடித்து அப்புறமேட்டியாக பல்ட்டி அடித்து போய் வந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அடி, நமக்கும் ஷோல்டர் வித் வந்து கையாண்டு எல்லாமே தேய்ச்சிட்டு போயிடுச்சுங்க, ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, நம்ம சேஃப் தான், டாகும் சேஃப் தாங்க. பட் இருந்தாலும் ஓகே தாங்க. என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம பைக் நினச்சா தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ரைட் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பெரிய ரைடு எப்படி இருக்கும், நம்ம எங்கே போக போகிறோம், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க கைஸ், ஓகேங்களா? கைஸ், அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுருங்க கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், வளரலன்னு பேசுவேன்னா நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷோரூம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? அப்படின்னா எங்கே போய் வரோம்? நான் போர் பண்ணி கொண்டு போட்டேன்னா இந்த ஹேண்டல் பேக் ஹேண்டல் வெயிட் 2 மாசம். இது பெண்டானா எப்படின்னா வீல் மூவ் ஆகும்? இது பெண்டானா வீல் போவோம், வண்டி பெண்டாக இழுக்கும். நார்மலாக தான் ஓட்டும் போது ஆரம்பத்தில் தான் வண்டி இருக்குது. நம்ம எப்படி நான் ஓட்டு
அவனு ஏதாண்டா என்னடா இது போட்டுங்க இது பண்ண அது பண்ணுங்க. ஆறு நடிகள் வீலு அட்டன் பண்ணுன்னா தெளிவாக சொல்லிட்டு வரேன். தனியாக வரல பாரு, இந்த இடம்லாம் தனியாக வரும். கொத்தா போட்டு ஒரு பேர் டேமேஜ் ஆகிடுது. 3 பேர் போட்டு கேட்போம். ஒன்று விட்டுனா கூட இது 2 போட்டு இது ஓகே இல்லை எனக்கு. ஓகே தான் வரும். இது 2 மட்டும் போட்டு வேறு அந்த பக்கம் போட்டு நம்பர் பிளேட்டில் வராது. நம்பர் பிளேட்டில் வராது. நம்பர் பிளேட்டில் வராது. திருப்பி நீங்கள் காசு இந்த இதில் வருமா இத்தனை காசு? இதே தான் அது மட்டும் ஹலோ கைஸ், நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நம்ம வந்து ஸ்டோர் ரூம் போனல, ஸ்டோர் ரூம் போனதுலேருந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். அவங்க வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. தென் வந்து என்ன ஆச்சு, ஏன்டா ஸ்டோர் ரூம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டீங்க, அதுக்கடுத்து வீடியோ காமிக்கல, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 45K கிட்ட சொன்னாங்க. 45K 50K கிட்ட சொன்னாங்க. சரி, அந்த 50K இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இன்சூரன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த 50K வந்து பேமெண்ட் பே பண்ணிடணும். பேமெண்ட் பே பண்ணிவிட்டு அவங்க வந்து பில் கொடுப்பாங்க. பில் கொடுத்துட்டு அப்புறம் வண்டி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு அப்புறம் அந்த பில் எடுத்து போய் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்தா தான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிட்டு எதெல்லாம் கிளைம் ஆகுமோ கிளைம் ஆகிட்டு மீதி கேஷ் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து பைக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பைக்கை ரெடி பண்ண ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பேர் எல்லாமே ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆர்டர் போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துடுச்சுன்னா பைக்கை சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே மினிமம் வந்து ஒரு 30,000 25,000 கண்டிப்பாக மேபி ஆகும் தான் நினைக்கிறேன். பைக் ஃபுல் டேமேஜுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்த்து நம்ம இங்கேருந்து லடாக் வரைக்கும் போனோம். லடாக் வரைக்கும் போயிட்டு அந்த ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் ரோடு அப்படி இப்படிலாம் ட்ரைவ் பண்ணோம். ஸோ பட் ஆனால் அங்கெல்லாம் நம்ம அவ்வளோ டேமேஜு இவ்வளோ இதுவெல்லாம் நம்ம சந்திக்கலை. பட் ஆனால் இங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க உள்ளூர்லேயே வந்து. பட் ஆனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படிடா விழுந்த, என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்க, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு நான் ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 7:30 8 o'clock இருக்குங்க நைட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ரோட்டில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் அவனும் தான் வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது வந்து டாக் வந்து குறுக்கு வந்துருச்சு. அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தான் நைட் டைமுன்றதுனால. பட் ஆனால் அந்த ரோட்டில் யாரும் வர மாட்டாங்கன்றதுனால வந்து அவன் வந்து 60-50 ஸ்பீடில் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வரும்போது டாக் நடுவில் 3 டாக் படுத்துட்டு இருந்துச்சு. படுத்துட்டு இருக்கும்போது டாக் மேலே ஏற்ற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உள்ளே வந்துருச்சு. பைக் வந்து பல்ட்டி அடித்து இப்படி இருக்கிற பைக்கு இப்படி இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. அவனும் வந்து யாருமே ஹெல்மெட் போடல. ஸோ பக்கத்துலேயே தாங்க வீடு. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வீடு. ஸோ அதனால் ஹெல்மெட் யாரும் போடல.
பட் ஆனால் நான் வந்து இப்படி போய் விழவே வந்து ஃபேஸ் ஃபுல்லாமே அடி, உதடு எல்லாம் கட் ஆயிடுச்சு, ஃபேஸ் ஃபுல்லாமே செம்மடி. நமக்கு ஷோல்டர் வித் வந்து கையிலலாம் இப்போ ஓகேங்க. இப்போது இதெல்லாம் வந்து நிறைய அடியாக இருந்துச்சு, பிளாக் டாட் இருக்கு இல்லைங்க. ஸோ இது ஃபுல்லாமே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. கையும் வந்து ஸ்கேனில் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு ஓகே, அது ஏதோ தோல் நரம்பு ஏதோ இதுவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் லைட் பெயினாக இருக்குது, பட் இப்போ ஓகேங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூ, உடம்பு முடியல. ஸோ நம்ம வெளியே ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் கைஸ் நம்மளால் எதுவும் பண்ண முடியல கைஸ். ஸோ இந்த இஷ்யூனால தான் கைஸ் நம்மளால் வீடியோ போட முடியல கைஸ். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ரொம்ப இதுவாக பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நான் அந்த டைமில் ஹெல்மெட் போட்டுருந்தா அவனுக்கும் அந்த ஃபேஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக அடிபட்டு இருக்காது, நமக்கும் வந்து அடிபட்டு இருக்காது. ஸோ ஹெல்மெட் போட்டுருந்து வித்தின் வந்து அந்த இடத்துல ஸ்லோவாக போயிருந்தா. ஸோ பைக் ட்ரைவ் பண்ணும்போது பைக் இருக்குது, பெட்ரோல் போட்டும் நம்ம எப்படி வேணால் முறிக்கலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஓட்டாதீங்க. ஸோ பைக்கால் நிறைய பேருக்கு என்னென்னவோ ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்தது ஓகே, ஒரு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம லைஃப்பில் இது வந்து நமக்கு வந்து பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து ஆக்சிடெண்ட் எனக்கு ஆனதில்லை, ஒரு சின்ன இது கூட பண்ணதில்லை. ஸோ பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்துருங்க கைஸ். ஓகேங்களா கைஸ்? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம், என்னடா ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம ஷாப் தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நியூவாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஷாப்போட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் கைஸ். ஓகேங்களா? நம்ம வந்து June 25 ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு நம்ம பர்த்டேக்கு. ஸோ பட் ஆனால் அப்போ முடியல. ஸோ அதனால தான் கைஸ் இப்போ பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு எப்போ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம July 9th பண்ணோம். July 9th வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்பில் தாங்க இருக்கோம். ஷாப்போட லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு ஃபுல் அண்ட் ஏ டு Z வரைக்கும் சர்வீஸ், ஆண்ட்ராய்டு மட்டும் அது மட்டும் பண்ணிக்கலாம். தென் வந்து மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்திலே ஹோல்சேல்ஸ் போகிற மாதிரி பிளான் இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ அதை விட வேறு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ரைட் போக போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரைடு வந்து பெரிய ரைட் போக போகிறோம். நம்ம லடாக் ரைட்லேயே சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் என்ன ஒரு ரைட் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ரைடு பெரிய ரைட் போக போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து நீ சோலோவாக தான் போக போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 யூடியூபர்ஸ் வராங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ 2 யூடியூபர்ஸுமே உங்களுக்கு தெரிய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க யாருன்றதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நம்ம மீட்டப் மீன்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஸோ கண்டிப்பாக போகலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரைடுக்காக தான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பைக்கை விட்டுருக்கோம், ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்ட அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ கைஸ், டாடா கைஸ். எல்லாரும் பார்த்து பாருங்க. லவ் யூ, டாடா, பை.